பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆமீன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவேணும்னு நினைக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இந்த சமுதாயத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேணும்னு சொல்லி பயப்படுறீங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்யும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டார். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். என்னுடைய பிள்ளைங்க எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க, என் மேலே உள்ள நம்பிக்கை, விசுவாசம், இதை வச்சு தானே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி வைராக்கியமாக உங்களுக்காக இறங்கி உதவி செய்வார். சாத்தான் சும்மா உங்களை பயமுடுத்துவான். நீ வெட்கப்பட்டு போயிடுவ, உனக்கு அவமானம் வந்துடும், நீ அவ்வளோதான் அப்படின்ட்டுலாம் சொல்லுவான். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார், நான் எப்படி வெட்கப்பட்டு போவேன்? என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சாத்தானே, நீ தான் வெட்கப்பட்டு போவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்றைக்கி சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னால் ஆண்டவருடைய உள்ளம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆண்டவர் அந்த காரியத்தில் தலையிட்டு அந்த காரியங்களை செய்வார். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீங்கள் எனக்கு துணை செய்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அதை விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன், அந்த அற்புதத்தை காணப்போகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.